Dear students, I am Anogar. In the video, we will see 12th Maths, Chapter 7, Exercise 7.6, question number 2. Question read பண்ணுறேன். Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following function. அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா intervals of monotonicities and local extremum ரெண்டு வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x equal to sin x cos x plus 5 அப்படின்ட்டு கொடுத்து x உடைய வேல்யூ வந்து belongs to 0 to 2 பைக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை லைட்டாக என்ன செய்யணும் மாடிஃபை பண்ணி எழுத போகிறேன். எப்படின்னு பாருங்கள், sin 2x equal to 2 sin x cos x இது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுலேருந்து நமக்கு சம்மில் sin x cos x தான் இருக்குது. அப்போ sin x cos x வேணும்னா அந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரும்போது இது 2 மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரும்போது என்ன டிவைடரில் ஆகிரும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி sin 2x இருக்குது. அப்போ sin 2x by 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த sin x cos x வந்து இந்த ஃபார்முலா அப்படி என்ன செய்கிறேன் மாற்றுறேன். அப்போ f of x equal to sin 2x by 2 கிளியர். sin 2x இந்த 2 டிவைடரில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருப்பாருங்க sin x cos x கிடச்சிருது. sin x cos x பதிலாக அப்போ நான் நினச்சிறேன் sin 2x by 2 அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ளஸ் 5. சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் நினச்சிருக்கேன் மாற்றி எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா அப்படியே நினச்சிருக்கேன் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம மோனோட்டோனிசிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு தடவை நினச்சணும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்போது பாருங்கள் sin 2x இருக்குது மேலே. சரியா? sin 2xை சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைனை மட்டும் பண்ணுறேன். சைனை பண்ணால் cos 2x. அடுத்தப்போ இன்று இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 எக்ஸுக்கு முன்னாடி 2 இருக்கிறதுனால 2 × 1 அப்படின்போது 2 கிடைக்கும். கீழே ஒரு 2ன்றது கான்ஸ்டன்ட் நம்பர்ன்றதுனால 2. அடுத்தா ப்ளஸ் பாருங்கள் இந்த 5 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5ன்றது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். கிளியர்? இப்போ இந்த 2 and 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு மேலே என்ன கிடைக்கும் பாருங்கள் cos 2x மட்டும் தான் கிடைக்குது. அப்போ f dash of x equal to cos 2x. கிளியர்? இப்போ நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்பிளை பண்ணி வச்சாச்சு. அதோடைய வேல்யூ வந்து cos 2x கிடைக்குது. இப்போ நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா f dash of x equal to 0. புரியுதா? f dash of x வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ f dash of x நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் cos 2x equal to 0. இப்போ cos 2x இந்த 2xக்கு வேலை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ cos தீட்டா equal to 0. அப்போது இந்த தீட்டாக்கு பதில் நான் என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் 0 வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் தீட்டா ஈக்குவல் டு 2n + 1 / 2. கிளியர்? இதில் எண்ணுக்கு பதிலாக நான் 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்குது. எண்ணுக்கு பதிலாக இதில் 0 அப்ளை பண்ணால் பாருங்கள் 0 அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த டைம் 0 ஆயிரும். அப்போ 1 / 2. கிளியர்? அதே மாதிரி 1 அப்ளை பண்ணும்போது பாருங்கள் 1 அப்ளை பண்ணால் 3 / 2. அடுத்தது 2 அப்ளை பண்ணும்போது 5 / 2. அடுத்தது 3 அப்ளை பண்ணும்போது 7 / 2. அப்போ ஒவ்வொரு வேல்யூவாக கிடைக்குது. அப்போ நான் அதை அப்படி காய் பண்ணுறேன் பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணும்போது /2 கிடைக்குது. 1 அப்ளை பண்ணும்போது 3 / 2. அதே மாதிரி 2 அப்ளை பண்ணும்போது 5 /2. அதே மாதிரி 3 அப்ளை பண்ணோம் எண்ணு பேல 3 அப்ளை பண்ணால் 7 /2. அது மாதிரி எண்ணு பேல 4 அப்ளை பண்ணால் 9 /2. அப்படி போயிட்டே இருக்குது. எண்ணு பேல நம்ம இப்படி வேல்யூ அப்ளை பண்ண அப்படின்னா என்னது அதனுடைய வேல்யூ வந்து போயிட்டே இருக்குது. கிளியர்? இப்போது நம்ம சம்மில் நம்ம டீட்டான்றது 2xை தான் டீட்டான்ட்டு எடுத்துருக்கோம். அப்போ இந்த வேல்யூக்கு வேலை நினச்சேன்னா 2x. இதை வந்து நினச்சேன்னா 2xன்னு எடுத்துக்கிறேன். கிளியர்? 2x ஈக்குவல் தான் டீட்டான்ட்டு எடுத்துருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ விட 2 கொண்டு நினச்சோம் டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த /2 கூட 2 கொண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன நினச்சிடும் /4. அடுத்தா பாருங்கள் 3 /4 5 /4 அதுமாதிரி 7 /4 அதுமாதிரி 9 /4 அப்படி வேல்யூ வந்து போயிட்டே இருக்குது. கிளியர்? இதுதான் எக்ஸுடைய வேல்யூ. சரியா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்பர் லைன் ஒன்று மார்க் பண்ணுறேன் பாருங்கள். நம்பர் லைனில் நம்மளுக்கு சம்லே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க 0 to 2 பைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 0 to 2 பைக்குள்ள ஒரு நம்பர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ /4 /4ன்றது இதுக்குள்ளே தான் இருக்குது /4. அடுத்த நம்ம வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 /4ன்றதும் இந்த 0 to 2 பைக்குள்ளே தான் இருக்குது 3 /4. அடுத்து 5 /4ன்றதும் நமக்கு இந்த 0 to 2 பைக்குள்ளே தான் இருக்கிறதுனால 5 /4. அடுத்து 7 /4 அப்படின்றதும் என்னது இதுக்குள்ளே தான் இருக்குது 7 /4.
கிளியர். இப்போ 9/4 அப்படின்னு போகிறோம் பாருங்கள். 9 வந்து 4ல் 2 டைம்ஸ்க்கு மேலே இருக்குது. 2πயை விட வேல்யூ ஹையர் வேல்யூ ஆயிருக்கு. கிளியர். அந்த 9/4ன்றது வந்து 2πயை விட என்னது ஹையர் வேல்யூன்றதுனால நம்ம இந்த லிமிட்டுக்குள்ளே தான் எடுக்கணுன்றதுனால அந்த 9/4 நினச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு எக்ஸுடைய வேல்யூ 5/4, 3/4, 5/4, 7/4 மட்டும் தான் எதுக்குள்ளே இருக்குது 0 to 2πக்குள்ளே வர்றதுனால நினச்சிடேன் இந்த இவ்வளோ வேல்யூ தான் எடுத்திருக்கேன். இன்டர்வல்ஸ் ஆர், இப்போ நான் என்னோட காய் பண்ணுறேன்னா இன்டர்வல்ஸ் ஆர் எத்தனை இன்டர்வல் கிடைக்கு பாருங்கள். 0 to 5/4ன்றது ஒரு இன்டர்வல், அடுத்தப்போ 5/4 to 3/4ன்றது ஒரு இன்டர்வல், அதே மாதிரி அடுத்து 3/4 to 5/4ன்றது ஒரு இன்டர்வல், 3/4 to 5/4 அப்படின்றது ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிடணும். அடுத்தப்போ 5/4லேருந்து 7/4ன்றது ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிடணும். 7/4 அடுத்து கடைசியாக என்னதுன்னு பாருங்கள். 7/4லேருந்து 2π, 7/4லேருந்து 2π. கிளியர். அப்போ இத்தனை இன்டர்வல் கிடைக்குது. கிளியர். இப்போ இந்த இன்டர்வல்ஸ்லேருந்து நம்ம மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த இன்டர்வலில் வந்து அப்படி நினச்சிருக்கேன் காய் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சோமோ அந்த இன்டர்வல்ஸ் நினச்சிருக்கேன் காய் பண்ணியிருக்கேன். இந்த f'(x)ல் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணும்போது சைன் வந்து பாசிட்டிவில் வருதா நெகட்டிவில் வருதான்னு மட்டும் தான் நினச்சி நம்ம பார்க்கணும். பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி நினச்சி வைப்பேன்னா இதை சால்வ் பண்ண வைப்பேன். பாருங்கள். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து 0 to 90 டிகிரி, அதே மாதிரி 360 டிகிரி to 0, 90 டிகிரி, அடுத்த 180 டிகிரி, 270 டிகிரி, 90 ஆட் பண்ணணும். அடுத்த 360 டிகிரி, 450 டிகிரி, அடுத்த 540 டிகிரி, அடுத்த 630 டிகிரி, அடுத்து 720 டிகிரி, அடுத்த நம்ம 90 கொண்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன செய்யணும் போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் எனது 90 டிகிரி ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே எனது சைன், எல்லா சைனுமே பாசிட்டிவ் தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்னது நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் டீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்னதுன்னா நெகட்டிவ். அதுமாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் டீட்டா மட்டும் தான் என்னது வரும் பாசிட்டிவ் வரும், மற்ற எல்லாமே என்னதுன்னா நெகட்டிவ். கிளியர். இப்போ நம்ம இது டிகிரி வச்சு தான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இதை வச்சே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் வேல்யூ எடுக்காமல் என்ன செய்யலாம்னா என்ன செய்யலாம், இதனுடைய சைன் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வலில் பாருங்கள் 0 to 45 டிகிரி தான் இருக்குது. 0 to 45 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுக்கணும். அப்போ 0 to 45 டிகிரிக்குள்ளே 30 டிகிரியோ 25 டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி எடுக்கும்போது இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 0 to 90 டிகிரி அப்படின் போது நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்காங்க 0 to 45 டிகிரி தான். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் தான் இதனுடைய இன்டர்வல் இருக்கிறதுனால இதில் எல்லாமே என்னதுன்னா பாசிட்டிவ். அப்போ நமக்கு f'(x) வந்து cos 2x தான் கொடுத்துருக்காங்க. cos 2x அப்படின்போது இதனுடைய சைன் என்ன தான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ இதில் நான் வேல்யூ தான் எதுவுமே அப்ளை பண்ணல. வேல்யூ அப்ளை பண்ணாமலே நினச்சி வைப்பேன் அப்படின்னா சைனை வந்து டேரெக்டாக நினச்சி வைப்பேன். இந்த குவாட்ரண்ட்டை வச்சு நினச்சி வைப்பேன். சைன் என்னன்ட்டு நான் நினச்சி வைப்பேன், மென்ஷன் பண்ண வைப்பேன். பாருங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வலுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வர்றதுனால காசுடைய வேல்யூ நமக்கு என்னதில் தான் கிடைக்கும், பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ். கிளியர். இது ஈஸி மெத்தட். அடுத்தா பாருங்கள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், செகண்ட் இன்டர்வலில் பாருங்கள் 45 டிகிரி to 135 டிகிரி கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி எதில் வருதுன்னா 0 to 90 டிகிரி அப்படின்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் 45 டிகிரி வருது. 135 டிகிரின்றது செகண்ட் குவாட்ரண்ட். 90 to 180க்குள்ளே தான் 135 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் காசுடைய வேல்யூ பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசுடைய வேல்யூ வந்து சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசுடைய வேல்யூ வந்து மைனஸ். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ்ன்றதுனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் கிடைக்கும். அப்போ இதனுடைய சைன் வந்து நெகட்டிவில் கிடைக்கும். கிளியர். புரியுதா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் கிடைக்குது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசுடைய வேல்யூ வந்து மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்போது இன்ட்ரு பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ் என்ன மைனஸ்னு கிடைக்கும். அப்போ நெகட்டிவ். அடுத்த இன்டர்வல் பாருங்கள் 135 டிகிரி 225க்குள்ளே இன்டர்வல் இருக்குது. அப்போ அதுக்கு இடையில ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ 135 டிகிரின்றது நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் செகண்ட் குவாட்ரண்ட். 225 டிகிரி அப்படின்றது 180 டிகிரிக்கும் 270 டிகிரிக்கும் இடையில தான் 225 இருக்குது தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இதில் tan θ மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ காசுன்றது இதுலேயும் மைனஸ், இங்கே sin θ மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ இதுலேயும் காசுன்றது மைனஸ். அப்போ இதுலேயும் மைனஸ்,
செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் காசுடைய வேல்யூ மைனஸ், தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் காசுடைய வேல்யூ மைனஸ்ன்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதனுடைய சைன் என்ன கிடைக்கும்? அப்போ இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து நான் அந்த காசுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்கும். கிளியர்? அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது 225 டிகிரிலேருந்து 315 டிகிரிக்குள்ளே நான் எடுக்க போகிறேன். அப்போ 225 டிகிரி அப்படின்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் காசு அப்படின்றதே நம்ம மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுமாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் 315ன்றது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. இதில் காசு வந்து பாசிட்டிவ். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து காசு வந்து நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து காசு வந்து என்னது? பாசிட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்ரு ப்ளஸ் அப்படின் போது மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு இடையில ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்து நான் இதில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். கிளியர்? அதே மாதிரி அடுத்த இன்டர்வல் பாருங்கள், 7π/4 to 2π சொல்லியிருக்காங்க. 7π/4 உடைய டிகிரி வந்து 350, இது 360 டிகிரி. 315 டிகிரின்றது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. 360 டிகிரியும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காசுடைய வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ். அப்போது இதுக்கு இடையில ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்து நான் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்கும். கிளியர்? இதில் வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம பழைய சம்மில் எல்லாம் அப்படி தான் அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு சைன் வந்து f' உடைய சைன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மட்டும் தான் தேவை. நம்ம என்ன செய்யாச்சு? இந்த குவாட்ரண்ட்டை வச்சு என்ன செய்யாச்சு? பாசிட்டிவாக நெகட்டிவ் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பாசிட்டிவ் அப்படின்றதுனால மோனோடோனிசிட்டி வந்து என்னதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எடுத்து எழுதிடுறேன். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அதுமாதிரி இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். கிளியர்? இப்போ ஒரு ஆரோ டயக்ராம் காட்டிக்கிறேன். இந்த ஆரோ டயக்ராம் எது காட்டுறேன் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமமாக மினிமமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது இதான் யூஸ் ஆகும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின் போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஏரோ வந்து இப்படி காட்டிக்கிறேன், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின் போது வேல்யூ வந்து அப்படி குறையுது. அதை வந்து ஏரோ இப்படி காட்டிக்கிறேன். கிளியர்? அதே மாதிரி இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு நான் இப்படி ஏரோ காட்டியிருக்கேன். அதுக்காக இந்த ரெண்டு இன்டர்வல் பார்க்கும்போது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து அப்படி குறையுது. கிளியர்? குறைஞ்சிட்டு அடுத்த அப்படி செய்து பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படி ரைஸ் ஆகுது. இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு எடுத்துக்கேன். அடுத்த இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு எடுக்கிறேன், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின் போது ரைஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்த அப்படி செய்யுது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின் போது அதனுடைய டிகிரி என்னது வேல்யூ வந்து அப்படி குறைஞ்சிட்டே போகுது. அடுத்தப்போ இந்த ரெண்டு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வல் எடுக்கும்போது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்போது வேல்யூ குறையுது. அடுத்தப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அதனுடைய வேல்யூ வந்து நினச்சது ரைஸ் ஆகுது. அப்போது நம்ம ரெண்டு இன்டர்வலுக்காக நினச்சிருக்கோம், அதனுடைய ஏரோ டயக்ராம் காட்டியிருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம லோக்கல் மினிமமாக லோக்கல் மேக்ஸிமான்ட்டு நினச்சோம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். கிளியர்? இப்போ இந்த f'(x)ல் வந்து சைன் வந்து எங்கே தான் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதுமாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எங்கே தான் இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்கள், f'(x) changes from positive to negative through x ஈக்குவல் டு எங்கே தான் பாசிட்டிவ்லேருந்து சைன் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த இன்டர்வலில் என்ன செய்யுது என்ன பிறகு இதில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யுது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்ன செய்யுது சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த ரெண்டு இன்டர்வல் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இன்டர்வலில் அதோடைய எக்ஸ் வேல்யூ பாருங்கள், எக்ஸ் வேல்யூ காமனாக உள்ள வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு இன்டர்வலில் காமனாக உள்ள வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது π/4, இங்கேயும் π/4 இருக்குது, இங்கேயும் π/4 இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு π/4. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுலேயும் காமனாக உள்ள வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 5π/4, இங்கேயும் π/4 இருக்குது. அப்புறம் ரெண்டு எக்ஸ் வேல்யூவில் வந்து என்ன செய்யுது அதனுடைய சைன் வந்து பாசிட்டிவ்லேருந்து என்ன செய்யுது நெகட்டிவ்க்கு சைன் சேஞ்ச் ஆகுது. கிளியர்? அப்போது இந்த எக்ஸ் வேல்யூவை நான் எதில் அப்ளை பண்ணுறேன்? f(x)ல் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரெண்டு இன்டர்வலில் தான் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்க. இதில் ஏரோ டயக்ராம் வரைஞ்சிருக்க மாதிரி எப்படி வரைஞ்சிருக்கேன்? இந்த ஏரோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்
அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுமோ அவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் அதுக்கு நினச்சி இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த இடத்துல மேக்ஸிமம். அப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது எக்ஸுன்றது என்ன, இதில் தான் பை/4 கிடச்சிருக்கு. இந்த பை/4 நான் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் இன்க்ரீஸிங். எவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு தான் அதுக்கு இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, இந்த எக்ஸ் வேல்யூ வந்து லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்ட்டு எடுத்துக்கிடணும். கிளியர். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு இன்டர்வல் பாசிட்டிவ் நெகட்டிவில் π/5 π/4 எடுத்துருக்கோம். இந்த வேல்யூவை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது இங்கே ஆரோ டயக்ராத்தை பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கிற மேக்ஸிமம் வந்த பிறகு நினச்சது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த 5/4ன்ற வேல்யூ என்னதுன்னா லோக்கல் மேக்ஸிமமாக தான் இருக்கும். அப்போ நான் எடுத்து எழுதுறேன் பாருங்கள், லோக்கல் மேக்ஸிமம் அட் x equal to π/4 and 5/4. இந்த ரெண்டு வேல்யூவை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். கிளியர். இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸை காய் பண்ணுறேன் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், sin 2x/2 + 5 அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் சம்மில் கொடுத்துருக்கதை நம்ம சிம்ப்ளை பண்ணி வச்சுருக்குது. இப்போ இந்த இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் வேல்யூ என்ன செய்ய போகிறேன், 5/4 அப்ளை பண்ண போகிறேன். அதுமாதிரி 5/4 வேல்யூ என்ன செய்ய போகிறேன், இந்த எக்ஸ் வேலை அப்ளை பண்ண போகிறேன். கிளியர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 5/4 அப்ளை பண்ணுறேன். 5/4 ஈக்குவல் டு இந்த 2 வந்து தனியாக எடுத்து எழுதிடுறேன். 1/2 sin 2 எக்ஸுக்கு பதிலாக நினச்சிடும் π/4 அப்ளை பண்ணுறேன். கிளியர். π/4 + 5. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறேன் பாருங்கள், 1/2 அப்படி இருக்கட்டு, இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கீழே 2 கிடைக்கும். அப்போ sin π/2 + 5. sin π/2 அப்படின்றது sin 90 டிகிரி. sin 90 டிகிரியுடைய வேல்யூ வந்து 1. அப்போ 1/2 × 1 + 5. புரியுதா. sin π/2 உடைய வேல்யூ வந்து 1. அப்போ +5 எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 1/2 + 5 அப்படின்னு கிடைக்கிறதுனால நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்சியம் எடுக்க போகிறேன். எல்சியம் எடுக்கணும் போகும்போது என்ன செய்ய போகிறேன், 2ஐ காமனாக எடுத்துக்கிட்டேன்னா 1 + இந்த இது கூட 5 கூட 2 ஒன்று மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10. அப்போ எல்சியம் எடுத்தாச்சு. இப்போ 1 + 10 அப்படின்போது 11/2. அப்போ எஃப் ஆஃப் π/4 ஈக்குவல் டு 11/2 கிடைக்குது. கிளியர். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ நம்ம எடுத்துருக்கோம், 5/4. அதை அப்ளை பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்றதை அப்படி காப்பி பண்ணிடுறேன் பாருங்கள். 1/2 sin 2x + 5. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸு பதிலாக அடுத்த இன்னொரு வேல்யூ என்னது, 5/4. அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது 1/2 sin 2 இன்று எக்ஸு பதிலாக 5/4 + 5. கிளியர். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 5/4 ஈக்குவல் டு 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ கீழே 2 கிடைக்கும். மேலே என்ன பாருங்க, sin 5/2. கிளியர். + 5. இப்போ 1/2 sin 5/உடைய வேல்யூ வந்து 900 டிகிரியில் பார்க்கும்போது 900 டிகிரி. அது ரெண்டை கொண்டு டிவைட் பண்ணும்போது 450 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ sin 450 டிகிரி. கிளியர். நான் அப்படி மாற்றிக்கிட்டேன், டிகிரிக்கு மாற்றிக்கிடுறேன். + 5. இப்போ பாருங்கள், இந்த sin 450 டிகிரியை வந்து நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா 1/2 sin 360 + 90 டிகிரி அப்படின்ட்டு சரி மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ +5. இந்த sin 450 டிகிரியை வந்து நான் நினச்சிறேன் sin 360 டிகிரி + 490 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இப்போதான் 360 டிகிரி டு 90 டிகிரி ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்னதுன்னா பாசிட்டிவ். அப்போது 1/2 sin 90 டிகிரி பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். கிளியர். +5 அப்படின்றது 360 டிகிரி எடுக்கக்கூடாது, +90 டிகிரி மட்டும் நான் எடுத்துக்கிடணும். இந்த இதனுடைய வேல்யூ பாசிட்டிவ். அப்போ sin 90ன்றது 1. அப்போ 1/2 1 + 5. இப்போ இதை எல்சி எடுக்கும்போது 1 + 10/2. அப்போ 11/2 தான் கிடைக்குது. கிளியர். அப்போ எஃப் ஆஃப்
5/4 அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்கி 11/2. அவன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ நமக்கு 11/2 தான் கிடைக்குது. செகண்ட் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 11/2 தான் கிடைக்குது. அப்போ இது வந்து என்னதுன்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ equal to 11/2 at x equal to by/4 and 5/4. ரெண்டு வேல்யூ எக்ஸ் பேர் அப்ளை பண்ணாலும் எனக்கு ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். என்னது 11/2, அது லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. கிளியர்? அடுத்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எடுத்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறோம்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது. கிளியர்? இப்போ இந்த சைன் சேஞ்சை எடுத்துக்கிட்றேன். இப்போ பாருங்கள் சைன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இந்த இன்டர்வல்லையும் சேஞ்ச் ஆகுது, இங்கே என்ன செய்யுது நெகட்டிவ் டு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் காய் பண்ணுறேன். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் த்ரோ எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இந்த இதில் சேஞ்ச் ஆகுது சைன். அப்போ அதில் காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு இன்டர்வல் தான். இதில் 3/4 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கிறதுனால 3/4ன்றது ஒரு எக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி அடுத்தா பாருங்கள் இன்னொரு வேல்யூ இருக்குது. இந்த இதில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ அதில் காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 7/4. அப்போ அண்ட் 7/4. கிளியர்? அப்போ ரெண்டு எக்ஸ் வேல்யூ வந்து என்ன செய்யுது சைன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும்போது காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூ எடுத்துருக்கேன். கிளியர்? இப்போ இது லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம்னு பார்க்கணும். அப்போ பார்க்கணும் அப்படின்போது இந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவில் இந்த ஆரோ டயக்ராம் எப்படி போட்டுக்க பாருங்க, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ டிக்ரீசிங் அப்படின்னா எவ்வளோக்குள்ள வேல்யூ டிக்ரீஸ் ஆகி மினிமம் வருமோ அவ்வளோக்குள்ள மினிமம் வந்துட்டு தான் நினச்சி இது ரைஸ் ஆகுது. அப்போ இந்த 3/4ன்றது வந்து மினிமம் லோக்கல் மினிமம் அப்படின்ட்டு எடுத்துக்கிடணும். கிளியர்? அதே மாதிரி இந்த இன்டர்வல் எடுக்கும்போது பாருங்கள் மைனஸ் டு பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகிறதுல அதோட ஏரோ டயக்ராத்தை பாருங்கள், இதுலேயும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். எவ்வளோக்குள்ள வேல்யூ டிக்ரீஸ் ஆகி மினிமம் வந்துட்டு அதுக்கு என்ன செய்யுது ரைஸ் ஆகுது. அப்போது இந்த எக்ஸ் வேல்யூ 7/4ன்ற வேல்யூ என்ன தான் லோக்கல் மினிமம் தான். கிளியர்? அப்போ இந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூமே நம்மளுக்கு மைனஸ்லேருந்து பாசிட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுது லோக்கல் மினிமம் கிடைக்குது. அப்போது லோக்கல் மினிமம் at x equal to 3/4 and 7/4. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/2 sin 2x + 5. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். கிளியர்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட்டு 3/4 அப்ளை பண்ணுறேன். 3/4 அப்ளை பண்ணும்போது 1/2 sin 3/4 எக்ஸு பதிலாக 3/4 அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ளஸ் 5. இப்போ பாருங்கள் இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 கிடைக்குது. அப்போ 1/2 sin 3/2 ப்ளஸ் 5. கிளியர்? இவன் ஒரு டேம். சரியா? இப்போ பாருங்கள் 1/2 sin 3/2 இருக்குல்ல, இது வந்து இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னா 540. ரெண்டை கொண்டு டிவைட் பண்ணும்போது 270 டிகிரின்னு கிடைக்கும். 270 டிகிரி. அப்போ சைன் 270 டிகிரி அப்படின்ட்டு டிகிரிக்கு மாற்றிக்கிறேன் ப்ளஸ் 5. சரியா? இப்போ இந்த 270 டிகிரி வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1/2 இதை வந்து சைன் 180 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி. எதில் வருது அப்படின்னா 180 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி அப்படின்போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் கிடைக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் அது பாருங்கள் எது தான் சைன் வந்து டேனை தவிர மற்ற எல்லாமே என்னது மைனஸ் சைன். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் 5. இதில் சைன் 90 டிகிரி எடுக்கும்போது 1. ஆனால் சைன் வந்து டேனை தவிர மற்ற எல்லாருக்குமே என்ன தான் வரணும் மைனஸில் வரணும். அப்போ நம்மளுக்கு சைன் 90 1 அப்படின்னாலே -1 எடுத்து விடணும். கிளியர்? இதை தான் எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. சைன் 90 டிகிரி தேர்ட் குவாட்ரண்ட், இது இந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால அதில் டேன் மட்டும் தான் பாசிட்டிவ் வரணும், மற்றெல்லாம் நெகட்டிவ் அப்படின்றதுனால சைன் 90 வேல்யூ 1, அதனால் நெகட்டிவில் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 5. கிளியர்? இப்போ பாருங்கள் -1/2 ப்ளஸ் 5. இப்போ எல்சி எடுக்கும்போது -1 ப்ளஸ் 10/2 அப்போ 9/2 அப்படின்னு கிடைக்குது. எஃப் ஆஃப் 3/4 அப்ளை பண்ணும்போது. கிளியர்? இதே மாதிரி நான் அடுத்து என்ன அப்ளை பண்ண அப்படின்னா 7/4 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 7/4 ஈக்குவல் டு 1/2 sin
டூ எக்ஸுக்கு பதிலாக 7/4 அப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் 5 கிளியர். இப்போ பாருங்கள் 1/2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா கீழே 2 கிடைக்கும். அப்போ sin 7/2 ப்ளஸ் 5 சரியா. இப்போ 1/2 sin 7/னா 5 அப்படின்னா 180, 7 கூட 180 மல்டிப்ளை பண்ணி 2 கொண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sin 630 டிகிரி கிடைக்குது. இப்போ தான் இவ்வளோத்தையும் சிம்பிளை பண்ணால் sin 630 டிகிரி ப்ளஸ் 5. இதை இப்போ எப்படி மாடி பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். 1/2 sin 720 மைனஸ் 90 டிகிரி அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன் கிளியர். 720லேருந்து மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் 5 அப்படின்னு மாற்றி எழுதிடுறேன். இப்போ பாருங்க இது வந்து எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா 4th குவாட்ரண்ட். புரியுதா. 720லேருந்து மைனஸ் 90 அப்படின் போது 4th குவாட்ரண்ட்டில் காசு மட்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே எனக்கு நெகட்டிவ். அப்போ sin 90 டிகிரியுடைய வேல்யூ வந்து 1, காசு மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குன்றதுனால அந்த வேல்யூ வந்து எனக்கு -1 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 1/2 -1 ப்ளஸ் 5. இப்போ பாருங்கள் -1/2 ப்ளஸ் 5. இப்போ எல்சியம் எடுத்தோன்னா -1 ப்ளஸ் 10/2 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9/2 அப்படின்னு கிடைக்குது. f(7/4) அப்ளை பண்ணும்போது கிளியர். அப்போது ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு 9/2 தான் கிடைக்கும். f(7/4) அப்ளை பண்ணும்போதும் 3/4 அப்ளை பண்ணும்போது 9/2 தான் கிடைக்குது. f(7/4) அப்ளை பண்ணும்போது எனக்கு 9/2 தான் கிடைக்குது. அதனால் இது வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. லோக்கல் minimum value equal to 9/2 at x equal to 3/4 and 7/4. இதான் ஆன்சர். தேங்க்யூ.